ஹாய், வெல்கம் டு another episode of பிஆர் கிரிக்கெட் chat. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த ஃபோர்த் T20 இந்தியா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஐ திங்க் இந்தியா அந்த இன்டென்ட் அந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாங்க. பட் அதே இன்டென்ட்டோட தான் விளையாடுறாங்க. பங்களாதேஷோட ஒரு 297 லாஸ்ட் மந்த், இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 283. ஸோ விக்கெட் போனாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்றாங்க. இதே தான் அபிஷேக் சர்மா சொன்னாரு. எங்களுக்கு நிறைய நிறைய பேக்கிங் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட். விக்கெட் போனாலும் பரவாயில்ல, வி வாண்ட் டு கீப் கோயிங். இதுல ரிஸ்க் என்னன்னா, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஒரு நாள் வந்து அந்த 125 மாதிரி அலவுட் ஆகலாம், இல்லாட்டி இந்த மாதிரி 280 வரலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 3 கேம்ல இந்தியா அபவுட் 200. ஒரு கேம் தே ஃபெல் ஷார்ட், 125 தான் அடிச்சாங்க. பட் 3 out of 4 கேம்ஸ்ல நீங்க T20 வின் பண்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் நம்ம பிகின் அட் த பிகினிங்ன்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிப்போம். அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் ஃபென்டாஸ்டிக். 36 of 18 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது அந்த எண்டு ஃப்ரீ ஆயிடுது. அண்ட் உள்ள திலக் வந்து அதே டெம்போல மெயின்டைன் பண்ணாரு. ஸோ அபிஷேக், திலக் அண்ட் சஞ்சு ஸ்டாண்ட் அவுட் ஃபார் இந்தியா இந்த சீரீஸ், எஸ்பெஷலி சஞ்சு அண்ட் திலக். அபிஷேக் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஃபெயில் ஆனாரு, லாஸ்ட் 2 கேம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சஞ்சு ஒரு 100, 0-0, திரும்ப ஒரு 100. திலக் வர்மா ஒரு 20, 30, அப்புறம் லாஸ்ட் 2 கேம்ஸ் 100. என்னோட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் டெஃபினட்டா வந்து திலக் வர்மா தான். அண்ட் நல்ல ஒரு கோர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. T20s 2026 சாரி 2025 அடுத்த T20 வேர்ல்ட் கப் 26 தான். ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கு. இப்போ இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல, சுப்மன் கில் இல்ல, ரிஷப் பந்த் இல்ல, இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா? திரும்ப வந்தா யசஸ்விக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ கில் அண்ட் பந்த் T20s அவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியும்னு தோணல. எஸ்பெஷலி பந்த், ஏன்னா சஞ்சு சாம்சன் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. பவுலிங் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அவரு அந்த இன்கமிங் பால் டு த ரைட் ஹேண்டர் நல்லா பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பேஸ் கிடையாது, ஆனால் நல்ல கண்ட்ரோல் இருக்கு ஒரு லைன் அண்ட் லென்த். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஹர்ஷ்தீப் சிங் அலைய விடுறாரு பால. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் ஃபிட்னஸ் பில்ட் பண்ணா டெஃபினட்டா யூஸ்ஃபுல் பவுலரா இருப்பாரு. ஏன்னா நீங்க எப்படியும் வந்து மேக்ஸிமம் 30 ஓவர் தான் போட போறீங்க. 15 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 15 செகண்ட் இன்னிங். ஏன்னா இங்கிலாந்துல வந்து 90 ஓவர்ஸ் மேலாம் ஆட முடியாது டியூக்ஸ் பால்ல. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டார், ரவி பிஷ்ணாய் நல்லா போட்டாரு. அண்ட் முக்கியமா டீம் மேனேஜ்மெண்ட் பெர்ஃபெக்ட் 11 சூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டியும் அவேஷ் கன் எடுக்காம ஸ்பின் தான் எங்க ஸ்ட்ரென்த்னு பேக் பண்ணாங்க. இது எங்கிட்ட எனக்கு சூர்யா கிட்ட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்ட்ரென்த்னு அதோட போறாரு. அஃப்கோர்ஸ் அந்த செகண்ட் மேட்ச்ல அக்சரை கொடுக்கல. பட் ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் சூர்யாவோட கேப்டன்சில. அது நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு ரோஹித் சர்மா அடியில. ரோஹித் சர்மா ஃபேண்டாஸ்டிக் ஒயிட் பால் கேப்டன், அதுல டவுட்டே இல்லை. சூர்யா நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹர்திக் தான் லீட் பண்ண போறாரு மும்பை இந்தியன்ஸ். அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும் நம்ம அந்த டைனாமிக்ஸ். பட் ஓவரால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி கேன் பிரைஸ் இந்தியா. நிறைய பேர் சொன்னாங்க, ஓ இது சவுத் ஆப்பிரிக்கா பி டீம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியாவுக்கு பும்ரா இல்லை, இந்தியாவுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லை, நம்மளும் சொல்லிட்டு போகலாம் ரியான் பராக் இல்லை அப்படின்னு. பட் ஐ திங்க் இன்டென்ட் அண்ட் எக்ஸிகியூஷன் ஃபென்டாஸ்டிக். இதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அமேசிங் ஹிட்டிங், ஒரு பயமே இல்லாம அடிச்சாங்க. அதுதான் ஐபிஎல் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு இந்தியால. பிளே வித்வுட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு. அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த இதை கொடுக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்குறாங்க. எவ்வளவோ வாட்டி நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஸ்டார்ட் வந்த அப்புறம் வந்து 280க்கு பதிலாக 210, 220 வந்திருப்போம், ஒரு 180 கூட வந்திருக்கலாம். பிகாஸ் இந்த பேட்டிங் டெப்த் இருக்கு, ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினாங்க. அண்ட் ஃபுல் கிரெடிட் டு த மேனேஜ்மெண்ட். ஐ திங்க் கம்பீர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க எல்லாரும் அபவுட் அவரோட டெஸ்ட்ல அப்ரோச். பட் ஒயிட் பால் எஸ்பெஷலி T20ல அவர் நல்ல அந்த ஃபியர்லெஸ்னஸ் கொண்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், ரியான் பராக் ஆகட்டும், அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா அஃப்கோர்ஸ் முன்னாடியே இருந்தாரு. பட் ஐ திங்க் இது டெஃபினெட்லி கம்பீரோட பேக்கிங் தான். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், அந்த டவுட்டே கிடையாது. ஹோப்ஃபுல்லி அது டெஸ்ட் மேட்ச்லயும் கொஞ்சம் காட்டணும். பட் நம்ம அதை பத்தி வேற வீடியோல பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of பிஆர் கிரிக்கெட் chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.